கிழிஞ்ச துணி இல்லை அதை கிழிஞ்சு போனதை தச்சு போடுறது, அதெல்லாம் வந்து பயங்கரமான நெகட்டிவிட்டி. கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோ இல்லை பழைய ஃபேடான ட்ரெஸ்ஸு இல்லை அதை தச்சு போடுறாங்கல்ல, இந்த மாதிரி வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிளாக் ட்ரெஸ்ஸு அணியக்கூடாது. சாயம் போன ட்ரெஸ் போட்டால் ஐஸ்வர்யம் எவ்வளோதான் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும் உங்களுக்கு அந்த ஐஸ்வர்யம் கண்டிப்பாக ஷுவராக கிடைக்காது. அது 2 வருஷம் ஆனாலும் அந்த செருப்பை மாற்றாமல் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாமா? புதுசாக 6 மாதத்துக்கு மாதிரி ஸ்லிப்பர் வச்சிருக்கூடாது. காலையில் எழுந்த மாதிரியே நைட்டு வரைக்கும் இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்காக தான் இருப்பாங்க. மகாலட்சுமி மாதிரி பொட்டு வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு இருந்தால் தான் பாசிட்டிவாக வரும். இந்த மாதிரி தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே சுற்றி இருந்தால் நெகட்டிவ் ரேஸ் கிரியேட் ஆகும். சொல்லி பாருங்கள், உங்களுக்கு வந்து நெகட்டிவாக வரும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வந்து ரொம்ப கோவப்பட்டு அது நம்ம காலில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா தொந்தரவும் பண்ணுவார். எஸ்வி ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணல்ல நம்ம கூட வேதிக் ஆஸ்ட்ரோ மாலதி மேம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் உங்ககிட்ட கேட்கலான் இருக்கோம். இது வந்து பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், வீட்டில் வந்து இந்த வீட்டுக்கு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. 2 விதமான பீப்புள் இருக்காங்க. ஒருத்தவங்க வீட்டில் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, வெளியில் இருக்கிற மாதிரியே தான் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் நான் வீட்டில் தானேங்க இருக்கேன், நான் வெளியில் போனால் நல்லா போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ரொம்ப பழசாக இருக்கிறது, கொஞ்சம் நஞ்சு போன துணியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து நெகட்டிவான விஷயத்தை நிறைய அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்பவுமே வந்து வீட்டில் வந்து மகாலட்சுமி மாதிரி இருக்கணும். லேடிஸாக தான் மகாலட்சுமி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஒன்றும் வேலை செய்யலைனாலும் பரவாயில்ல, அப்புறம் நீட்டாக வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து நீட்டாக துவைச்சி அயர்ன் பண்ணி அதை நம்ம வந்து அழகாக போட்டுக்கணும். தலையில் பூ வச்சுக்கிட்டு நல்லா மங்களகரமாக இருக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நெஞ்சு போன ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அது அவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி தான். ஒரு கிழிஞ்ச துணி இல்லை அதை கிழிஞ்சு போனதை தச்சு போடுறது, அதெல்லாம் வந்து பயங்கரமான நெகட்டிவிட்டிஸு. நீங்கள் அப்படி போட்டிருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் லாங் வந்து அதே மாதிரி தான் இருப்பீங்க. ஒரு பெரிய க்ரோத்துக்கு கட்டாயம் வரவே முடியாது. உங்கள் வீட்லேயே வந்து அதுக்கான சூழ்நிலையும் அமையவே வராது. ஸோ எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி நிறைய வரும் உங்கள் வீட்டுக்கு. ஸோ இதை மட்டும் கண்டிப்பாக மாற்றுங்க. இந்த நெஞ்சு போனது, கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸு, இல்லை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு கலர்லாம் ரொம்ப சேஞ்சு ஃபேடாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸெலாம் கண்டிப்பாக வந்து தூக்கி போட்டுருங்க. டஸ்ட்பின்லேயே தூக்கி, யாருக்கும் கொடுக்கதோ வேண்டாம், நீங்கள் டஸ்ட்பினில் தூக்கியே போட்டுருங்க. அதை அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் வந்து கண்டிப்பாக இருக்காது. வர டெய்லியும் வருது பாருங்கள் மந்த்லி சம்பளம், அதுவே உங்களுக்கு பாதிப்போம். அது இல்லாமல் அவங்க உங்கள் வீட்டில் இப்போ ஒய்ஃப் வந்து அந்த மாதிரி துணி போட்டாலும் ஹஸ்பண்டை கண்டிப்பாக பாதிக்கும் அது. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தனித்தனிலாம் கிடையாது. அவர் ஆஃபீஸில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும், ஜாப் கம்ப்ளீட் பண்ண முடியாது, டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது. எப்போயுமே வந்து வீட்டை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். நீங்கள் நம்ம வீடு எப்படி இருந்தால், அதாவது சின்ன வீடாக இருந்தாலும் சரி, பெரிய பங்களா டைப்பில் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி க்ளீனாக வச்சுக்கணும், க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்படி மெயின்டைன் பண்ணாதான் வந்து உங்களுக்கு ஐஸ்வர்யம் கூடும். சில பேர் சொல்லுவாங்க, இல்லை தொடச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னா தொடச்சிக்கிட்டே போயிடும் அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது. டெய்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து இப்போ நைட்டே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீனாக தொடச்சி வச்சுருங்க. திருப்பி காலையில் வந்து ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக தொடச்சிட்டு நைட்டு படுக்க சொல்ல நீட்டாக வைக்கணும். வீட்டில் வந்து நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி தான் வந்து சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் சாதம் போட்டு தண்ணி ஊற்றி வைக்கிறது தான் நம்ம பழக்கம். ஏன்னா வந்து மகாலட்சுமி வந்தால் வீட்டில் ஒன்றும் இல்லாமல் இருக்கும், அன்னலட்சுமி இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னா நமக்கு அந்த பழக்கத்துக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் அரிசி சாதம் போட்டுட்டு அது தண்ணி ஊற்றி வைக்கிற பழக்கம் நமக்கு. அந்த மாதிரி நம்ம எப்பவுமே வந்து சுபிட்சமாக வைக்கணும். நம்மளை வந்து ஃபஸ்ட்டு க்ளீனாக இருக்கணும். நான் புது ஆடை போட முடியலாலும் ஓரளவுக்கு முடிஞ்சது. இப்போ வந்து ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இல்லை ட்ரெஸ்ஸு, ஓரளவுக்கு ஆனால் நீட்டான ட்ரெஸ்ஸு பளிச்சுன்னு உங்களுக்கு. அதே மாதிரி வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிளாக் ட்ரெஸ்ஸு அணியக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லோ கலரு, ரெட் கலர், எல்லா கலர், க்ரீனு, இதை மாதிரிலாம் வச்சுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு நல்லா ஃபேஸெல்லாம் வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அஷ்டலட்சுமி உங்களுக்கு வீட்டு தேடி வரும். எல்லா சுபிட்சமும் இருக்கும், எல்லாமே நீங்கள் வாங்க முடியும். ஜுவல்ஸ் வாங்கலாம், நிறைய வந்து வீடு எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும். ஸோ இன்னிலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னிலேருந்தாச்சு வந்து கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோ இல்லை பழைய ஃபேடான ட்ரெஸ்ஸு இல்லை அதை தச்சு போடுறாங்களே அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட வந்து ஒரு 3 ட்ரெஸ் இருந்தாலும் அதை துவச்சி நீட்டாக அந்த 3 ட்ரெஸ்ஸு ரிப்பீட்டடாக போட்டாலும் போகிற வேலை. ஸோ நிறைய ட்ரெஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை.
எவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலும் கொஞ்சம் ட்ரெஸ் இருந்தாலும் பரவாயில்ல, புதுசாக வச்சுட்டு அடிக்கடி வந்து ஒரு அப்படியே போட்டுக்கலாம். நம்ம இந்த பழைய ட்ரெஸ்ஸு வந்து எடுத்து வச்சுட்டு இதை வந்து நான் அப்புறமா போட்டுக்கலாம், இது சமைக்க சொல்ல யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. வீட்டில் முக்கியமாக லேடிஸ் வந்து மகாலட்சுமி மாதிரி இருக்கணும். பார்த்தோன்னே அவங்கள பார்த்தோன்னா ஒரு எனர்ஜி வரணும். வீட்டுக்கு யாராவது வந்தால் வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு அவங்களுக்கு தண்ணி அட்லீஸ்ட் தண்ணி கொடுக்கலாம், மோர் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஐஸ்வர்யம் உங்களுக்கு கண்டிப்பாக கூடும். முக்கியமாக வந்து பூஜை அறையை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். பூஜை அறையிலலாம் அந்த ஸ்க்ரீன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நல்லா நீட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணணும். பூஜை அறையும் சரி நம்மளும் சரி எப்பயுமே வந்து க்ளீனாக இருக்கணும். இப்படி க்ளீனாக இருந்தால் நமக்கு எல்லா சௌபாகியமும் கிடைக்கும். ஜுவல்லரி கண்டிப்பாக வாங்க முடியும், அடிக்கடி வாங்கலாம். இப்போ ஒரு சந்தேகம், துணியை வந்து தைச்சி போடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ சில பேர் வந்து துணி டக்குன்னு புது துணி கிழிஞ்சிரும், இல்லை அந்த துணி நல்லா இருக்கும் டக்குன்னு அது தைச்சி போடலாம்ல, ரொம்ப பழசதான் தைச்சி போடக்கூடாதோ? இல்லை, நீங்கள் வந்து தச்சு போட்டுன்னா அந்த உங்களுக்கு நெகட்டிவ் ரேஸ் கண்டிப்பாக இருக்குங்க. ஓ, நீங்கள் ஊசி நூலால் அது தச்சு போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நெகட்டிவ் ரேஸ் இருக்கும். நீங்கள் வாங்க சொல்லியே வந்து நீங்கள் அந்த புது துணியை வாங்க சொல்லியே நீங்கள் இன்னொரு வாட்டி ஒரு ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு போட்டுங்க, கிழியாது, மோஸ்ட்லி கிழியாது. அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். தச்சு போடுறதோ கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு இல்லை அந்த சாயம் போன ட்ரெஸ் போட்டால் உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக வீட்டில் ஃபார்ம் ஆகும். ஐஸ்வர்யம் எவ்வளோ தான் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும் உங்களுக்கு அந்த ஐஸ்வர்யம் கண்டிப்பாக ஷுவராக கிடைக்காது. அதோட டவுனில் தான் போவீங்காண்டி மேலே வரவே முடியாது லைஃப்பில். இந்த வாடகை வீட்டில் இருந்தால் நீங்கள் கட்டாயம் அப்படியே இந்த வாடகை வீட்டிலேயே தான் இருப்பீங்க. உங்களுக்கு மைண்ட் செட்டே வராது. புதுசாக ஒரு வீடு வாங்கணும் அப்படி அந்த மைண்ட் செட்டே வராது. இருக்கிற வச்சு போட்டுக்கலான்னு ட்ரெஸ்ஸுக்கு நினைக்குது, அதே தான் மனசு வந்து எல்லாத்துக்கும் நினைக்கும். இருக்குது போதும் அப்படி தான் நினைக்கும். எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், புதுசாக வச்சுருக்கணும். இருக்குது ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை 2 ட்ரெஸ்ஸோ, அதனால க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் லைஃப்பில் வந்து உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் கிடைக்கும். உங்கள் மைண்டு தாட் ப்ராசஸும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், க்ரீனிஷாக இருக்கும். அதாவது நம்மளை சுற்றி வந்து எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். இதுதான் அந்த கான்செப்ட். அடுத்ததாக ஒரு முக்கியமான கேள்வி, காலணி அதாவது செருப்பு. இப்போ வந்து வெளியில் போட்டு போகும்போது பயங்கரமான ஷூ ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த வீட்டுக்கு பக்கத்தில் குப்பை கொட்டுறது, கடத்தெருவுக்கு போகிறதுக்கெல்லாம் வந்து ஒரு பழைய செருப்பு வச்சுருப்பாங்க. அது 2 வருஷம் ஆனாலும் அந்த செருப்பை மாற்றாமல் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுக்கலாமா? கட்டாயமாக வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து 3 months to 6 monthக்குள்ளே கட்டாயம் சேஞ்ச் பண்ணினா ஆகணும். நீங்கள் அப்படி ஸ்லிப்பரை சேஞ்ச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சனி பகவான் ஆதிக்கம் இருக்குல்ல, அது உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக வரும். நெகட்டிவ் ரேஸ் வந்து ஜாஸ்தியாக வரும். ஸ்லிப்பர் வந்து கொஞ்சம் குறைஞ்ச விலையிலையும் இருக்குது, ஹை ரேஞ்சிலும் இருக்குது. நீங்கள் ஏன் காஸ்ட்லியாக தான் வாங்கணும், குறைஞ்ச விலையில வந்து வாங்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணுங்க. 6 monthக்கு அப்புறம் எந்த ஸ்லிப்பருமே எப்பவுமே வச்சுக்காதீங்க. 4 to 6 monthக்கு மேலே வச்சிருக்கூடாது. நல்லா இருந்துச்சுன்னா வேண்டாம். எப்படி நல்லா இருக்கும், நீங்கள் 6 month யூஸ் ஆனா அது கொஞ்சம் சேஞ்சு தானே போகும். ஓ, நீங்க ஒரு ஜோடி வச்சிருக்கவங்க கிட்ட சொல்றீங்க. இப்ப நிறைய ஜோடி இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு அப்படி வந்து ஸ்லிப்பரை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாதுன்ற நான். ஓ, தேவையானதை மட்டும் வாங்கி வைங்க. இப்போ நீங்க நிறைய சொல்றீங்க, என்கிட்ட ஒரு 50 ஸ்லிப்பர் இருக்கு அப்படியே வாங்கி வச்சிருக்கேன், அப்படிலாம் வாங்கியே வைக்கக்கூடாது ஸ்லிப்பரை. உங்களுக்கு என்ன தேவை, ஒரு 3 ஸ்லிப்பர் வச்சுக்கலாமா? 3 ஸ்லிப்பர் போதும். சரி, ஒரு 6 வச்சுக்குங்க, ஆனால் மாத்திடுங்க. 6 வாங்குங்க, 6த்தையுமே மாத்திடுங்க, போட்டுருங்க, டஸ்ட்பின்ல போட்டுட்டு 6 மாசம் கழிச்சு புதுசா வாங்கி போடுங்க. புதுசா 6 மாசத்துக்கு மாதிரி ஸ்லிப்பர் வச்சிருக்கூடாது. அதாவது 4 to 6 month. நான் 6 மாசம் ஜாஸ்தியாக தான் சொல்லியிருக்கேன். 3 to 6 month வந்து ஸ்லிப்பர் கட்டாயம் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அப்படி நீங்கள் இல்லை இந்த ஸ்லிப்பரை வந்து நான் பக்கத்து கடைக்கு தான் போகிறேன், 2 years யூஸ் பண்ணுறேன்னா குப்பை கொட்டை தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவ் ரேடியேஷன் அதிகமாக ஆகும். எப்பயுமே வந்து எல்லா பழைய பொருளையும் வந்து ஒரு நெகட்டிவிட்டி அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் வந்து நம்ம உடம்பே வந்து புத்துணர்ச்சியாக இருக்கணும். ஓகேவா? எந்த நெகட்டிவிட்டி போட்டுக்கிட்டே இருந்தால் அதை நீங்கள் எதுலையுமே அச்சீவ் பண்ண முடியாது. எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் தாட்டாக இருக்கணும். டெய்லியும் அதுக்கு தான் வந்து பிராணாயாமம் பண்ணணும், யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணிங்கன்னா அந்த பிரெயின் நம்ம உடம்புல இருக்க எனர்ஜி எல்லாமே வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். அடுத்த நாளுக்கு நீங்கள் தயாராகலாம். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது காலையில் எழுந்த மாதிரியே நைட்டு வரைக்கும் இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்காக தான் இருப்பாங்க. அவங்க சாப்பிட்லனாலும் வந்து அவங்க பேசுறது தோரணை எல்லாமே வந்து ஒரு டாமினேட்டாக இருக்கும். எப்பவுமே பாசிட்டிவாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க ஃபஸ்ட்டு க்ளீனாக வச்சுப்பாங்க, அப்புறம் அவங்க சரௌண்டிங்கை வந்து க்ளீனாக வச்சுப்பாங்க. முக்கியமாக வந்து நம்ம எதிர்க்க இருக்காங்களே யாராவது நம்மக்கிட்ட ஒரு நபர் வராங்க,
ஒரு பார்க்கறதுக்கு உங்களுக்கே தெரியும். நெகட்டிவா இருந்தா கட்டாயம் அவாய்ட் பண்ணிடுங்க. பாசிட்டிவா இருக்காங்களா அவங்க ஃபேஸை பார்த்தா சரி, இப்போ அவாய்ட் பண்ணுங்கன்றீங்க, நியாயமான ஒரு விஷயம். இப்போ அது நம்ம சொந்தத்துக்குள்ளேயே இருக்குன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்றது? நீங்க சொல்லுங்க. சொந்தத்துக்குள்ளேயே இருந்தேன்னா இப்போ வந்து கூடவே இருக்காரு ஒரு ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ கூடவே இருக்காங்க, இல்லைம்மா நமக்கு இதெல்லாம் வந்து இப்படி இருந்தால் தான் நமக்கு பாசிட்டிவ், இப்படி இருந்தால் தான் நமக்கு பணம்லாம் சேரும், நல்லா வந்து அழகாக வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மகாலட்சுமி மாதிரி பொட்டு வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு இருந்தால் தான் பாசிட்டிவாக வரும், இந்த மாதிரி தலையெல்லாம் விரித்து போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே சுற்றி இருந்தால் நெகட்டிவ் ரேஸ் கிரியேட் ஆகும் சொல்லி பாருங்க. சரி, அது வந்து மாமியார் நாத்தனார் இல்லை வேற யாராவது இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நான் சொல்கிறேன், நெகட்டிவ் எனர்ஜி வந்து அவங்கள தான் அதிகமாக பாதிக்கும். அந்த நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிங்க. இப்படி இருக்கும் உங்ககிட்ட வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிங்கன்னா உங்கள் ரூமு நீங்கள் நீட்டாக இருக்கீங்களா, நீங்கள் நீட்டாக இருக்கீங்கன்னா உங்கள் பிளேஸ் நீட்டாக இருக்கீங்களா அப்படி பாருங்கள். ஏன்னா அதுக்காக நம்ம சொல்லி புரிய வைக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சொல்லலாம், இப்படி தான் இருக்கணும், அது நமக்கு வழிமுறை கொடுத்துருக்காங்க, எல்லாமே சொல்லியிருக்காங்க, வேதத்துலேயும் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணால் நமக்கு பாசிட்டிவாக வரப்போகுது. இல்லை நான் இப்படி தான் இப்போ யாராவது வந்து நிறைய பேர் தலையை விரித்து போட்டுட்டு அதை வந்து அப்படியே தான் சுற்றின்னு கிடக்குறாங்க. கடைக்கு போகிறதாலும் சரி எல்லாத்துக்கும். இப்போ நிறைய பேர் இந்த நைட்டி போட்டுக்கினே கடைக்கெல்லாம் போகிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு சுடிதார் போட்டுக்கலாம். ஏன்னா சாரீ எல்லாருமே கட்ட முடியாது, எல்லாரும் கட்டிகிட்டே இருக்க முடியாது. ஒரு சுடிதார் போட்டுட்டுருக்கலாம், ஒரு டாப்ஸ், ஒரு ஜீன்ஸ் அந்த மாதிரி தான் போட்டுக்கலாம். கொஞ்சம் நீட்டாக இருந்தால் பாசிட்டிவ் உங்களை தேடி வரும். நீங்கள் நினச்சது எல்லாமே அட்ராக்ட் பண்ண முடியும். நீங்கள் என்ன நினச்சாலும் நீங்கள் என்ன நினைக்கிறோம் அதுதான் உங்களை லைஃப்பில் நடக்க போகுது. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. ஷுவர் மேம். கால் வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சில பேர் முகம், ட்ரெஸ்ஸு, கிஸ்ஸு எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி ஜம்முன்னு பண்ணிட்டு காலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கர்ண கொடூரமாக வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு கால் வந்து எப்படி இருக்கணும்? காலை வந்து நல்லா சுத்தமாக வந்து க்ளீனாக வச்சுக்கணும் மேடம். குளிக்க சொல்ல நிறைய பேர் வந்து இப்படி மேலே குளிச்சுட்டு கால் பாதம் இருக்குல்ல அடியில் அதை கழுவே மாட்டாங்க. அப்படி கிடையாது. கால் அடியில் இருக்குல்ல பாதம் அதை சுற்றி எல்லாத்தையும் கழுவணும். அந்த கால் விரல்லாம் இருக்கு பாருங்க, டோஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் க்ளீனாக வாஷ் பண்ணணும், க்ளீனாக வச்சுருக்கணும் மேடம். அப்படி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் ரேஸ் வரும். இல்லை நீங்கள் காலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது உங்கள் காலை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவாக வரும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வந்து ரொம்ப கோவப்பட்டு அது நம்ம காலில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா தொந்தரவும் பண்ணுவார். காலை சுத்தமாக இல்லைன்னா சனி பகவானுக்கு கட்டாயம் பிடிக்காது. கால், ஸ்லிப்பரு, துணி இதெல்லாம் நம்மளை சுத்தமாக இருந்தால் நமக்கு பாசிட்டிவ் நடக்கும். ஸோ இந்த கால் வந்து சனி பகவானுக்கு ரிலேட்டட். கால் வந்து ரிலேட்டட் தான் சனி பகவான். அந்த காலை நம்ம அதுக்கான மரியாதை கொடுக்கணும், க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கும் வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் இருக்குல்ல, மஞ்சத்தூள் ஒரு பக்கெட்டில் சமைக்கிற மஞ்சத்தூளை முகத்தில் போடணும். பக்கெட் எடுத்துக்கணும், அதில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கணும். விரலி மஞ்சள்னு நீங்கள் நம்மளே வாங்கி அரைச்சிக்கலாம். அதை வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டு அந்த மஞ்சளில் போட்டுட்டு கல் உப்பு போடுங்க, அதில் வேப்பிலையும் போட்டுக்கலாம். இந்த 3 பொருளை போட்டு காலை வச்சுட்டு வாரத்துக்கு 2 நாள் கட்டாயம் செவ்வாய்க்கிழமையும் ஃப்ரைடேவும் வச்சுருங்க. அந்த காலை அப்படி சுத்தம் பண்ணிங்கன்னா பாருங்களேன், நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து நிறைவேறும் மேடம். ஒரு ஜுவல்ஸ் வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க, ஷுவராக வாங்க முடியும். அட்லீஸ்ட் 2 கிராம் ஆச்சு கண்டிப்பாக வாங்க முடியும். 2 கிராம்ன்றதே இன்றைய காலகட்டத்துக்கு 30,000 போயிடும் போல இருக்கு. கண்டிப்பாக வாங்க முடியும். கால் வந்து அவ்வளோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த காலை நீங்கள் சுத்தமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் மேம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளோட எஸ்வி நேர்களுக்காக சொன்னீங்க. ஸோ மக்களே கண்டிப்பாக உங்களோட கால் அணிகள், அதாவது ஃபுட்வேர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமேல்ட்டு நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த டே ட்ரெஸ், நைட் ட்ரெஸ் இதெல்லாம் வந்து ரொம்பவே அலர்ட்டாக இருந்துக்கோங்க. அண்ட் உங்களோட காலையும் வந்து ரொம்ப நீட்டாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்காது. மெயினாக நம்ம வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இல்லைனாலே இந்த கடன் பிரச்சனையிலலாம் சிக்க மாட்டோம். நம்மளோட புது வருஷமும் ரொம்பவே சிறப்பாகவும் போகும்னு நினைக்கிறேன். கொலுசு போட்டால் அவ்வளோ நல்லது. வெள்ளி கொலுசு, காலில் வெள்ளி கொலுசு போட்டால் உங்களுக்கு அந்த கெட்ட எனர்ஜி உள்ளுக்க ஏறாது. அதுக்காக தான் பெண்கள் வந்து காலில் வந்து கொலுசு போடுறாங்க. கொலுசு வந்து போட்டால் கெட்ட விஷயம் இருக்குல்ல, இந்த சுற்றி போட்டால் காலில் வந்துடுது அப்படி சொல்கிறாங்களே, அந்த மாதிரி கெட்டது, அந்த மாதிரி பேய் பிசாசு அதெல்லாம் ஏறாமல் இருக்கும். கொலுசு, மெட்டி இதெல்லாம் தான் போடுறாங்க. இப்போ இந்த வளையல் போடுறோம், கோல்டு வளையல், நம்மளை வந்து நெகட்டிவ் எனர்ஜி அப்படியோ தாக்கவே தாக்காது. அதுக்காக தான் வந்து நம்ம நிறைய ஜுவல்ஸ்லாம் போடுறோம். நெகட்டிவ் எனர்ஜி நம்மக்கிட்ட வராமல் இருக்கிறதுக்காக தான். முடிஞ்ச அளவுக்கு போடுங்க, ரொம்ப தடியாக போடணும் அவசியம் இல்லை. காலில் கொலுசு, கையில் வளையல் போட்டுன்னு மெட்டி போடுங்க. கல்யாணம் ஆனவங்க மெட்டி போடுங்க, உங்களை வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி தாக்காது. சூப்பர் மேம். நிறைய விஷயங்கள் நல்லா சொன்னீங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் மேடம்.